என்னாடி அது வந்து இழுக்கிற? ஒழுங்கா சொல்லு. என் கிளாஸ்ல வருண் ஒரு பையன் படிக்கிறாமா, அவனை லவ் பண்றேன் நான். என்னடி சொல்ற? ஆமாம்மா, அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கட்டுனா அவனை தான் நான் கட்டுவேன். உங்க அப்பாவுக்கு மட்டும் தெரியட்டு இந்த விஷயம், உன்னை கொண்டு போட்டுருவாரு. அப்பாக்கெல்லாம் தெரிய வேணாமா, உங்ககிட்ட தான் முதல் சொல்றேன், யாருக்குமே தெரியாதுமா. நேற்று கூட கோயிலுக்கு போனப்ப அவர் வந்தாருமா, அவர் கூட தான் நான் பேசிட்டு இருந்தேன். அப்பயே நினைச்சேன் நான். மா கோவப்படாதம்மா, வருண் ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுமா. அதுக்காக அவனே அவனை கட்டி வைக்கணுமா? ஆமாம்மா, அவன் இல்லைன்னா நான் செத்து போயிருவேன். அவனும் என்னை உயிர்க்கு விட காதலிக்கிறாமா. ஓஹோ, எத்தனை நாளாக போயிட்டு இந்த காதலே? 2 மாசமா தாம்மா. சுவாதி, இது உங்க அப்பாவுக்கு தாத்தா பாட்டிக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், சும்மா வைக்க மாட்டாங்க. இது நமக்கு ஆகவே ஆகாது, நம்ம குடும்பத்துக்கு அவ்வளோதான். வேண்டாம், விட்டுரு. இப்போ நான் படிப்பை மட்டும் பார்க்குறேம்மா. படிச்சு முடிச்சு அவனும் ஒரு நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏமா இப்பயே வேணாங்கிற? நேற்று அவங்க கூட கோயிலில் பேசிட்டு இருக்க, எங்க கணா ஆளக்கணா நாங்களும் பதறிட்டு இருக்கோம். இப்படியே போனால் அவ்வளோதான், இதே வேற மாதிரி ஆயிடும். வேண்டாம், நிப்பாட்டிடு. வரண தவிர வேற பேர் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேமா. ப்ளீஸ்மா, நான் சொல்றதை கேளுமா. அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சு என்னை வீட்டு வைக்க மாட்டார், என்னை கொலை பண்ணிடுவாரு. சொன்னா கேளு, அம்மா சொல்றது புரிஞ்சுக்கோ. இல்லம்மா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். வரும் தான் எனக்கு வேணும், வேற யாரும் வேண்டாம் எனக்கு. ஓஹோ, அப்படி போச்சா? சரி, இப்போதைக்கு இந்த விஷயத்தை விடு, வா வந்து சாப்பிடு, அதுக்கப்புறம் அப்போ அதை பேசிக்கலாம். இல்லம்மா, எனக்கு சாப்பாடு வேணாமா. ஒழுங்கு மாதிரியா வரியா இல்லை உங்க அப்பாக்கு நான் ஃபோன் பண்ணட்டுமா? இல்லம்மா, அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ண வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேம்மா. அப்பா படிக்கிற வயசுல ஃபோன் வாங்கி கொடுத்தாருல, அதுதான் தப்பு. ஃபோன்ல இருந்து அவன் நம்பர் டெலிட் பண்ணு. சரிம்மா. என்ன சரிம்மா நோரிம்மா? ஃபோனை நான் வந்து பார்ப்பேன், நம்பர் இருக்கா இல்லையான்ட்டு. இல்லம்மா, செல்லில் நம்பர் வச்சுக்க மாட்டேம்மா, டெலிட் பண்ணிடுவேன். சரி, வாடி சாப்பிட்றப்ப. நான் தான் சொல்லிட்டேன்மா, 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து சாப்பிட்டுக்கிறேன். திருப்பி அதே தான் பேசிட்டு இருக்க. நீ சாப்பிடாம போ, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட போறேன். போச்சு, அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லியாச்சே. அம்மா போய் அப்பாட்ட சொல்லுவாங்களோன்னு தெரியல, பயமா வேற இருக்கே. வருண், நீ இல்லைன்னா அவ்வளோதான்டா, நான் இருக்க மாட்டேன்டா. வருண், எனக்கு வேணும்டா. நீ எங்கம்மா? சுவாதி வரல? இல்லம்மா, அவளுக்கு பசிக்கலையா, 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து சாப்பிடலாம். நீ சாப்பிடவா? வேண்டாம்மா, பசிக்கல, நீ சாப்பிடுமா. ஜோதி சாப்பிட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு படுக்க வேண்டியதான். காலை ஊருக்கு போறீங்களாம்மா? எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? காலை ஒரு 7 மணிக்கெல்லாம் கிளம்புறோமா? என்னம்மா 7 மணிக்கு கிளம்பணுமா? ஆமா, 6 மணிக்கு எழுப்பிடுறேன். எந்திரிச்சு எல்லாம் குளிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் காலை டிஃபன். இல்லம்மா, காலை டிஃபன் செஞ்சு வைக்கிறேன், சாப்பிட்டு போங்க. இல்லம்மா, ஒரு 7 மணிக்கெல்லாம் காலைல பஸ்ல கிளம்ப சொல்லிட்டாருமா. நான் கிளம்புறோமா, அப்புறம் என்ன திட்டுவாரு ஃபோன் பண்ணா. சரிம்மா, எல்லாரும் போய் பாருங்க. சுவாதிக்கு மட்டும் நான் இட்லி எடுத்து வச்சிருக்கேன் ஹாட் பேக்ல. ஜோதி சாப்பிட்டது போது எந்திரிச்சு வா, காலை சீக்கிரம் கிளம்பணும்ல. உனக்கு தூக்கம் வந்தா நீ போமா, நான் பாப்பா கூட்டிட்டு வரேன். என்ன பாட்டி காலை சீக்கிரமா கிளம்பணுங்குது? உன்னை விட்டு போகணுமா பாட்டி? எனக்கு அழகையா வருது இப்பயே நினைச்சாலே. நாங்களாம் கட்டி கொடுத்தா பிறந்த வீடு இருந்தா புகுந்த வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். இங்கே இருந்தா என்ன ஆகுறது? பரவாயில்லம்மா, போயிட்டு வாங்க. 2 நாள் லீவு கிடைக்கும்ல, அப்போ வாங்க எல்லாரும் சேர்ந்து. அல்லாதான் பாட்டி, அடுத்த வாட்டி லீவு கிடைச்சா நான் இங்கே தான் வருவேன், வேற எங்கேயும் போக மாட்டேன். சரிம்மா. ஜோதி, சீக்கிரம் சாப்பிட்டு படுக்கலாம் வா. கடவுளே, நான் என்னன்னு சொல்லுவேன், ஏது சொல்லுவேன்? என் பொண்ணு இப்படி சொல்லிட்டாலே, அதுவே எனக்கு வருத்தமாக இருக்குது. இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அவர் அவ்வளோதான், அவளை இருக்க விட மாட்டாங்க வீட்டில். அதுவும் என் வீட்டுக்கிட்ட சொன்ன அவ்வளோதான், அவரை கொன்னே போட்டுருவார். அவளும் அந்த பையனை விட்டு வரமாட்டேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், வேறு யாரும் வேணாங்கிறா. என்ன சொல்கிறது? ஏன்னா இப்படி மாட்டிட்டாவளோ தெரியலையே. கடவுளே, நீ தான் எப்படியாவது காப்பாற்றுப்பா, எனக்கு நல்ல மனநிலையை கொண்டு வாப்பா. இந்த விஷயத்தை நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன். எனக்கும் சுவாதிக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயமா இருக்கட்டும், யாருக்கும் தெரியவும் கூடாது, தெரியவும் வேணாம். தாங்க, உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், குடிங்க. காஃபி பேஸ் அருமையா இருக்கு லட்சுமி. சரி. சரி, நம்ம மருமப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணியா? காலைல வரேன்னாங்களே, எங்க இருக்காங்களா? அங்கேருந்து காலை ஒரு 7 மணிக்கு கிளம்புறாங்களா, வந்துருவாங்க 1.5 மணி நேரத்தில். ஆமா, பேத்திங்களை பார்த்து இவ்வளோ நாளாச்சு, இவ்வளோ நாளா பார்க்காம இருந்ததே இல்லை, இப்போதான் முதல் தடவை. சரிங்க, நீங்கள் காப்பி குடிங்க, நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன். இல்லை லட்சுமி, நானும் வரேன். எப்படி நீ குடத்தை தூக்கிட்டு வருவேன்? வேணாங்க, நானே தூக்கிட்டு வந்துடுவேன். சரி லட்சுமி, பார்த்து போயிட்டு வா. சரி. சீக்கிரம் தண்ணி பிடிச்சிட்டு போய் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு வச்சிடணும். மரும வரப்ப அவள் கலப்பாருவா, அவளுக்கு வேலையை வைக்கக்கூடாது. தண்ணி வர மெதுவாக ஒழுகுது, இந்த குடம் எப்போதான் ரொம்புறது? என்னக்கா தண்ணி பிடிக்க வந்திருக்க? தண்ணி பிடிக்காம சாப்பாடு செய்ய வந்திருக்கேன், என்னடி கேள்வி இது? அக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த அம்மா மருமகளுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது. அது எவ்வளோ பேச்சு பேசுது, என்னெல்லாம் பண்ணுச்சு என்னையா. அதுக்கு இப்போ பாரு, இந்த அம்மாவை அழுக வச்சு கதற வச்சு இந்த கொடுத்து அரப்பனை மட்டும் பாரு. என்னடி என்கிட்ட பேசிட்டு அமைதியாக இருக்கா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? நானும் கலாக்காவும் பேசிட்டு இருந்தோம்ல அன்னைக்கு, மாணிக்கண்ணே ஒரு பொண்ணை வச்சுருந்துருச்சுன்னு. அவள் மார்க்கெட்டுக்கு வந்திருந்தாக்கா. அப்படியா? அவள் வந்ததாளா? என்னடி ஆச்சு? மார்க்கெட்டுக்கு வந்த ஸ்டைலே பார்க்கணும். எப்பா, புது சுடிதார், ஹேர் ஸ்டைலு, புது நகை எல்லாம் அப்படி டிப்டாப்பாக வச்சுருந்தாக்கா. டிப்டாப்பாக வச்சுருந்தாக்கா. எப்பா, அவளை மாதிரி யாராலையும் போட முடியாது. நம்மளும் அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸே போட்டு அலையிறோம். ஆனால் அவள் புதுசாக போட்டு வரலக்கா மார்க்கெட் கூட. சரி, அவள்கிட்ட காசு நிறையா இருக்கும், அதுக்காக போட்டு வந்திருப்பா. யாரு? மாணிக்கமா? மாணிக்கங்கிறது நம்ம பையனாச்சே, அவனை பற்றியா பேசிகிட்டு இருக்காங்க இவளுக? ஒன்றும் புரியலையே. அக்கா, ரொம்ப மோசமானவக்கா, பார்த்தாலே புரிஞ்சுக்குவ நீ. சரிடி, பார்த்துக்கலாம், நீ விர்றி. அடுத்த வாட்டி அவன் மட்டும் என் கண்ணில் படட்டும். அவனை என்ன உண்டு எதுன்னு கேள்வி கேட்கல. அடுத்த குடும்பத்தை ஏண்டி கிடக்குறேன்னு கேட்க மாட்டேன். ஆமாக்கா, அடுத்த குடும்பத்துக்கு இருக்கிறாங்களா அவங்கள நல்லாவே இருக்க மாட்டேங்கக்கா. இப்படிப்பட்ட பொம்பளை நான் பார்த்ததே இல்லை. சரிக்கா, வாக்கா, சீக்கிரம் தண்ணி பிடிச்சிட்டு போவோம். அம்மாடி, பிள்ளைங்களோட ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம்ல, சீக்கிரமாக போவோம். அம்மா லட்சுமி அம்மா, நீங்கள் இருக்கிறத நான் கவனிக்கவே இல்லை, நல்லா இருக்கீங்களா?
எங்க உங்க வீட்டு மருமக ஒரு ஆளை காணா? நீங்க இன்னைக்கு தண்ணி பிடிக்க வந்திருக்கீங்க? அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாக்கா. நீ சும்மா நிறி. உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கம்மா. நான் நினைச்சேன் அவங்க தானே தண்ணி பிடிக்க வருவாங்க, நீங்க வர மாட்டீங்க. என்ன இது அந்த அக்காக்கு எது உடம்பு சரியில்லையா அப்படின்னு நினைச்சேன். 10 மணிக்கு வந்துருவாங்கம்மா. சரிக்கா, சில்வர் கூட வெயிட் ஆகுமே, எப்படி தூக்கிட்டு போவீங்க? நான் தூக்கிட்டு வந்துட்டேம்மா வீட்டுக்கு. ஏக்கா, அவங்களாம் இருக்கப்பட்டவங்க, சில்வர் குடத்துலாம் தண்ணி பிடிப்பாங்க. நம்மளாம் இல்லாதவங்க 70 ரூபா குடத்தை பிடிப்போம். நீ வாயை மூடிட்டு சும்மா நிறுவேன். இல்லைம்மா வேணாம், நானே பிடிச்சிக்கிறேன். சரிம்மா. சரிம்மா, குடம் ரொம்பிடுச்சே, நான் கிளம்புறேன். மாணிக்கன்னு சொல்லி பேசியிருந்தாங்களே, நம்ம பையனை தான் சொன்னாங்களா? நமக்கு எதுக்கு இந்த வேலை? யாரைய பற்றி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம கிளம்புவோம், வீட்டில் வேற ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஏக்கா அந்தம்மா சீக்கிரமா அமுச்சு விட்ட? சரசே, குடம் ரொம்பிடுச்சு, அந்தம்மா கிளம்பிடுச்சு. என்ன ஏண்டி சொல்ற? வீடி, எனக்கே வீட்டில் ஏகப்பட்ட வேலை இருக்கு. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், பாத்திரம் தேய்க்கணும், துணிமணி துவைக்கணும். இது நீ வேற இது மாதிரி பேசி வேலைக்கு இருக்காத. நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோக்கா. நீ சொல்லவும் வர வேணா, ஒன்றும் வேண்டாம், நான் கிளம்புறேன். எப்பா என் குடம் ரொம்பிடுச்சு. சரிடி, தண்ணியை சீக்கிரம் முடிச்சு கிளம்பு. நீ தான் ஒத்தையாலாம் நிற்கிற. உன்னை யாராலும் அவைக்கா தூக்கிட்டு போயிட போகிறாங்க. ஆளு வேற வெள்ளை வெள்ளைன்னு சவத்த குட்டி மாதிரி இருக்க. சொல்ல வரது இந்த அக்கா காது கொடுத்து கேட்க மாட்டேங்குது. இதுவே அந்த கலாக்கா வந்துச்சுன்னா நான் சொல்ல வரது எல்லாத்தையும் கேட்டு அந்த அக்காவும் பேசும். ஆனால் இந்த அக்கா சரியே இல்லை. இனிமேல் இந்த அக்காவோட கூட்டணியோட வச்சுக்கவே கூடாது. இனிமேல் நம்ம கூட்டணி கலாக்காவோட மட்டும்தான். ஏலட்சுமி சுகமா இருக்கா? என்னாச்சு? இல்லைங்க, இன்னைக்கு தண்ணி பிடிக்க போனேல, அங்கே ஒருத்தி நம்ம மாணிக்க மாதிங்கன்னு நம்ம பையன் பேரை சொல்லி பேசியிருந்தாளா, அதான் யாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன சொன்னாங்க? இல்லைங்க, மாணிக்கம் ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்தானா, அந்த பொண்ணு ரொம்ப மோசமானவளாம், அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா, அதான் யாருன்னு யோசனையாகவே இருக்கு எனக்கு. அடச்சி, இதுக்கெல்லாம் எனக்கு கவலைப்பட்டு இருக்க. நம்ம மாணிக்கம் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. அவன் வீட்டு சண்டைனால வெளியே போயிட்டான், அவ்வளோதான். இதுக்காக நீ வருத்தப்பட்டு இருப்பியா அவங்க பேசினதை நினச்சி? ஏலட்சுமி, நீ மாணிக்கங்கிறது ஒருத்தர் மட்டும் தானா? நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வேற யாரும் பேசிட்டு இருக்கான்னு நினச்சிக்கோ. இதெல்லாம் போட்டு வருத்தப்பட்டு மனசை குழப்பிட்டு இருக்காதா? உனக்கு ஏற்கனவே சுகர் இருக்கு. சரியா, போய் சாப்பிட்டு மாத்திரை போடு. சரிங்க. பேரன் பரத்துக்கு ஃபோன் பண்ணீங்களா? வீட்டுக்கு வந்துட்டானா மாணிக்கம்? மாணிக்கம்லாம் வந்திருப்பான் லட்சுமி. அவன் ஒரு நாள் தான் அவன் வீட்டை விட்டு எங்கே போவான், அதெல்லாம் இல்லை. எதுவும் பயப்படாத. பரத்து சொல்ல மறந்துருப்பான். சரிங்க, நான் போய் மதியம் லஞ்சுக்கு காய்கறிலாம் வெட்டி வச்சுட்டு இருக்கேன். லட்சுமி, சாப்பிட்டு கொண்டே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் செய்ய வேண்டியதுனா இப்போ என்ன அவசரம்? கதிரு, என்னடா கடை கிளம்புறேம்மா. இன்னைக்கு லீவ் இல்லையா? நாளைக்கு தானே கடை, இன்னைக்கே போற? இல்லம்மா, கடையில பொங்கல் வியாபாரனால எல்லாம் கலைஞ்சபடி இருக்கு. எல்லாம் நேரா வச்சுட்டு நாளையில கடை திறந்தா ஈஸியா இருக்கும்ல, அதுக்கு தான் இப்போ கிளம்புறேன். சரிடா, கடப்பையன் ஏதாவது கூப்பிட்டுக்க வேண்டியதானே? நீ மட்டும் போய் செய்ய போறியா? கடப்பையன் கோகுல கூப்பிட்டுருக்கேன், அவர் வருவாரு. சரி, பார்த்து போயிட்டு வா. சுதாக்கு ஃபோன் பண்ணி இப்போ காலையிலே 10 மணிக்கு வந்துருவாங்களாம். சரிடா. அதான் மர்ம போல வந்துருமே லட்சுமி. நீயே போய் காய வச்சுட்டு இருக்க, அதுவே எல்லாம் செஞ்சிடும். இல்லைங்க, பாவம் ஊர்ல இருந்து கலப்பா வந்திருக்கும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா அவளுக்கு வேலை சீக்கிரம் முடியும்ல, அவளும் பெருசு எடுப்பாள. சரி லட்சுமி. அம்மா, ஊருக்கு போயிட்டு வரம்மா, பார்த்துக்கம்மா உடம்ப. மாத்திரைலாம் கரெக்டாக சாப்பிடுமா, எதுவும் நினச்சிட்டு இருக்காத. பெட்டி கடை நாளைக்கு வந்து திறக்கணும், ரெஸ்ட் எடுமா போய். நாங்கள் 4 நாள் வந்ததுனால உனக்கு வேலை அதிகமாக இருக்கும். போயிட்டு வரம்மா. அப்படிலாம் இல்லைம்மா சுதா, நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணுங்க. அம்மாச்சி, போயிட்டு வரேன் மாச்சி. அம்மாச்சி வரேன். போயிட்டு வரேன்னு சொல்கிறேன் சுவாதி, வரேன்னு சொல்லக்கூடாது. சரிம்மாச்சி, போயிட்டு வரேன். அம்மா, ஊருக்கு வாமா, இங்கே இருக்கணும்னு இல்லை, அங்கே வந்து ஒரு 4 நாள் தங்கிட்டு போ, சரியா? மாத்திரைலாம் கரெக்டாக சாப்பிடுமா, உடம்ப பார்த்துக்கோமா. எதுவும் வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. அடுத்த லீவுக்கு வரேம்மா, சரியா? அழுவாதம்மா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க எல்லாரும். அம்மாடி, அம்மாடி சுதா, சொல்லுமா. பேத்திங்க நல்லா பத்திரமா பார்த்துக்கோமா, ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும். சரிம்மா. புஷ்பா, அம்மா வாங்கப்பா. என்னம்மாச்சு? ஏமா அப்படி பண்ணிட்டு போயிட்டார் அவரு? என்ன அப்படி பண்ணுறாரோ தெரியலம்மா. அவர் அவங்க தங்கச்சிக்கு காசெல்லாம் கொடுக்குறாருமா, அதான் என்ன இதுன்னு கேட்டேன். அதுக்காக கோவப்பட்டு என் கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு போயிட்டாருமா. அதுக்காக மெதுவாக பேச வேண்டியதுனே, அதுக்கே கோவப்பட்டு சண்டை போட்டு போகணும்? அப்போலேருந்து அந்த மனுஷனுக்காக தான் இந்த வீட்டை விட்டு போகணும், இவ கூட தங்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காருக்குமா, அதான் போயிட்டாரு. அப்பயே சொன்னேன், கேட்டிங்களா? கல்யாணம் புதுசுலேயே கேட்டேன், இந்த மாப்பிள்ளை வேண்டாம் வேண்டாம், கூட்டு குடும்ப வாழ்க்கையே வேணாம், தனியாக கொடுத்தலான்ட்டு. நீங்கள் தான் சரி, நீங்கள் பாவம் பாரு, நம்ம பொண்ணு தான் இப்போ கஷ்டப்படுறா. அழுவாதம்மா புஷ்பா, மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஆள் எனக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா, இனிமேட்டு அந்த ஆள் கூட நான் வாழவும் மாட்டேன். அப்பெல்லாம் நீ சொல்லக்கூடாதுமா, கடைசி வரைக்கும் நீ மாப்பிள்ளை கூட தான் வாழணும் சேர்ந்து. அந்த மனுஷன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருப்பா என்னைய, நான் என்னப்பா செய்யறது? வரத்து என்ன புரிஞ்சுக்கவே இல்லைப்பா. அவனும் அவங்க அப்பா சரிதான் இருக்கான். அதுக்காக அந்த மனுஷன் எப்படியே தனியாக தவிர்த்து விட்டா போவாரு? விடுமா, கவலைப்படாத, நாங்கள் இருக்கோம். நீங்கள் இருக்க தைரியத்தில் தான்மா நான் இருக்கேன், இல்லை நானும் எங்கேயோ போயிருப்பேன். இப்படி சொல்லாதம்மா, அம்மா நான் இருக்கேன். இது மாதிரி எப்போ நீ பேசவே கூடாது. அம்மாடி புஷ்பா, மாப்பிள்ளை எங்கேயும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவேன் நான். இந்த ஆள் திரும்ப என் வாழ்க்கையில் வேணாம்ப்பா, வரத்து நீங்கள் மட்டும் போதும். அம்மாடி, சாப்பிட்டியா இல்லையாடா? இல்லைம்மா, இனிமே தான் சாப்பிட்ணும். உங்க பொண்ணு நேற்று மீன் குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்டாங்க. பேராண்டி, நல்லா இருக்கியா? இப்போ வரைக்கும் நல்லா இருக்கேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இனிமேட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்னடா நீ உங்க அப்பா மாதிரியே பேச வந்துட்டியா? ஆமாமா, நம்ம அப்பா காணோனே நேற்று மீன் குழம்பு வச்சு சாப்பிடல, அந்த லட்சத்திலே எனக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து அம்மா இப்பெல்லாம் பேசக்கூடாதியா? அம்மா பத்தி நல்லா தெரிஞ்சு புரிஞ்சுதான் வச்சிருக்கேன். பேராண்டி, என்னையா தாத்தாவை மறந்துட்டா? தாத்தா கூட பேசவே இல்லை.
வாங்க தாத்தா, உங்க பொண்ணுக்கு நல்ல புத்திமதி சொல்லி எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியும். இப்படியே பேசுறேன்னு வச்சுக்கோ, பலாரும் அற விட்டுருவேம்மா. எங்க அம்மா அப்பா இப்பதான் வராங்க, அவங்க இப்படி கோப்படாத நீ. நான் எங்க தாத்தா அம்மாச்சி கூட பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்ன வந்தது? ஃபர்ஸ்ட் எங்க அம்மா அப்பாடா, அதுக்கப்புறம் தான் உனக்கு தாத்தா மாச்சி. விடுமா, சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம பேசுது, ஏன் இப்படி கோவப்படுற? அவங்க அப்பா 2 நாளா காணோமே, என்ன எதுவும் தெரியலையேன்ட்டு கவலைப்பட்டு பேசிட்டு இருக்கு. அவங்ககிட்ட நீ கோவப்படாத. எப்பா, அவங்க அப்பா பாதி உடிச்சு வச்சிருக்கமா, இவன் கொஞ்சம் கூட ஏன் கேரக்டரே இல்லை இவனுக்கு. ஆமா, உன் கேரக்டர் எனக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அப்பா நேரம் பைத்தியம் முடிச்சே போயிருப்பாரு எங்கேயாவது. நானும் உன்னை அடிக்க கூடாது, சின்ன பிள்ளைன்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்க. நானே ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கேன், நீ மேற்கொண்டு பேசி எனக்கு வருத்தத்தை உண்டாக்காத. ஆமா, ஏன்டி புஷ்பா அவனை போய் அடிக்கிற? இப்பயே அவனை அடிச்சுட்டு இருந்தா ஒழுங்கா இருப்பான், இவன் அப்பா மாதிரியே தான் வளருவான். இனி அடிச்சிட்டில நீ? ஏமா இனி அடிச்சிட்டில? இனிமேட்டு உங்ககிட்ட நான் இருக்கவே மாட்டேன். நானும் கிளம்புறேன் போ. பரத், நீ போயிடாதடா, தெரியாம உன்னை அடிச்சுட்டே, மன்னிச்சிடுறா. போயிடாதடா, நீ விட்டு. பரத் இங்கே இருடா, போவாதடா. தெரியுதுல, அப்ப மன்னிப்பு கேள்வி என்கிட்ட. சாரிடா, மன்னிச்சிடுறா பரத். போய் சமைச்சு எடுத்துருவா, எனக்கு பசிக்குது. இப்போதான் தாத்தா அம்மாச்சி வந்திருக்காங்க, கடையில் வாங்கிட்டு வாடா, சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் முடியாது, நான் வீட்டில் சமைக்கிறதா சாப்பிடுவேன். அதெல்லாம் முடியாது, நான் வீட்டில் சமைக்கிறதா சாப்பிடுவேன். வேணாண்டி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன். இல்ல, உங்க அம்மா தான் செஞ்சு எடுத்து வரணும், நீங்களாம் செய்யக்கூடாது. சரி, என்னதான் சமைச்சு எடுத்து விட்டு சொல்லு. சாப்பாடு தான் வேணும், போய் சமைச்சு எடுத்துருவாமா. அம்மா நான் ஒருமா, அவன் இப்பயே பசிக்குதுங்கிறான், நான் போய் சமைச்சு எடுத்துட்டு வரேன். அம்மா இவங்களாம் வரவும் தான் ஓவரா ஆடுது, எல்லாம் பண்ணுது. இவங்கள மொத்தம் துரத்தி விட்றது. நான் பண்ற அலப்பறையில எங்க அம்மாச்சி தாத்தாவும் இங்கிருந்து கிளம்பல, அப்பதான் எங்க அம்மா ஒழுங்கா இருக்கும். அதனால தான் இப்படிலாம் பிளான் பண்றேன். எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க.